எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே விசேஷமான ஒரு தெய்வீக அருள்வாக்குல இருந்து வந்த ஒரு புனிதமான கதையை தான் பார்க்க போறோம். ஞானமலைன்னு ஒரு இடம். அங்க ஒரு கடவுள் எதுக்காக விளையாட வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க, இந்த தெய்வீக விளையாட்டோட ஆழத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு வரிதான் நம்ம முழு உரையாடலுக்கும் ஆதாரம். யோசிச்சு பாருங்க, முருகப்பெருமான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றாரு. அதுவும் எதுக்குன்னா அருணகிரிநாதர் கூட விளையாடுறதுக்காக மட்டும்தான். இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல, இதுக்குள்ள பெரிய ஆன்மீக அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. சரி, இவ்ளோ ஆழமான ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரிய வந்தது? இது சாதாரணமா யாரோ சொன்ன கதை கிடையாது. இதோட மூலம் அகத்திய மாமுனிவரோட அருள்வாக்கு. அதனாலதான் இதுக்கு இவ்ளோ நம்பகத்தன்மையும் முக்கியத்துவமும் இருக்கு. இப்ப பாருங்க, இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கதை இல்ல, இது ஒரு வாக்கு. அதாவது குரு அகத்தியர் ஞானமலை முருகன் கோவில்ல எல்லாருக்கும் பொதுவா உரைத்த ஒரு தெய்வீக அருள் வாக்கு. இது இந்த நிகழ்வோட புனிதத்தையும் இதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்குது. இப்ப வாங்க, இந்த விஷயத்தோட மைய புள்ளிக்கு வருவோம். முருகப்பெருமான் விளையாடுறதுக்காகவே இங்க வர்றாருன்னு அகத்தியர் சொல்றாரு. ஆனா ஒரு கடவுள் விளையாடுறாருனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? எதுக்காக ஒரு கடவுளுக்கு விளையாட வேண்டிய தேவை வருது? நிச்சயமா உங்க மனசுலயும் இதே கேள்விதான் வந்திருக்கும் இல்லையா? இந்த தெய்வீக விளையாட்டுங்கிறது நாம விளையாடுற மாதிரி ஒரு சாதாரண விளையாட்டா? நம்மளோட விளையாட்டுக்கும் லீலைன்னு சொல்ற தெய்வீக விளையாட்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நாம ஜாலிக்காக பொழுதுபோக்குக்காக விளையாடுவோம். ஆனா தெய்வீக விளையாட்டு அப்படி இல்ல. அது ஒரு ஆழமான நோக்கம் கொண்ட படைப்புச் செயல். அது இறைவனோட இயல்பை வெளிப்படுத்துற ஒரு வழி. அருள் வாக்கிலிருந்து வர்ற இந்த வார்த்தைகளை கேளுங்களேன், முருகனே சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உன்னோட விளையாட இங்க வந்துடுறேன்னு சொல்றாரு. இதுல எவ்வளவு ஒரு அன்பு, ஒரு ஏக்கம் தெரியுது பாத்தீங்களா? அப்போ ஒரு கடவுளே தேடி வந்து விளையாடுற அளவுக்கு அந்த நபர் யாரு? வாங்க, அந்த ஞானியான அருணகிரிநாதரை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அருணகிரிநாதர் சாதாரணமானவர் இல்லைங்க. சைவ மரபுல ரொம்ப மதிக்கப்படுற ஒரு துறவி. முருகப்பெருமான் மேல தீராத பக்தி கொண்டவர். இந்த தெய்வீக சந்திப்புக்காகவே ஞானமலையில தங்குறதா அவரும் முருகனும் ஒருத்தருக்கொருத்தர் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான பக்தி பிணைப்ப காட்டுது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான, கொஞ்சம் குழப்பமான கேள்வியும் வருது. ஒரே உடம்போட ஒரே நேரத்துல அவரால எப்படி இத்தனை இடங்கள்ல இருக்க முடியுது? இது அந்த அருள் வாக்கிலேயே குறிப்பிடப்பட்ட ஒரு மர்மம். அகத்தியரே இந்த கேள்வியை ஏத்துக்கிட்டு, இதுக்கான பதில நான் எதிர்கால வாக்குல சொல்றேன்னு உறுதி கொடுத்திருக்காரு. இதுவே அந்த அருள்வாக்கோட உண்மைத்தன்மையையும் அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குங்கிறதையும் நமக்கு உணர்த்துது. இப்போதான் நாம இந்த விஷயத்தோட இதய பகுதிக்கே வர்றோம். இந்த தெய்வீக விளையாட்டுக்கு பின்னாடி ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆழமான நோக்கம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இதோ அருள்வாக்கோட மிக முக்கியமான புள்ளி இதுதான். முருகனும் அருணகிரிநாதரும் விளையாடும் போது வர அந்த சந்தோஷமான சூழல் சிவபெருமானையே மனமகிழ வைக்குதான். அதோட விளைவா அந்த நேரத்துல கேட்கப்படுற வரங்களை கொடுக்கறதுக்கு முருகனுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கறாராம். இந்த அருள் கிடைக்கிற செயல்முறை எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாருங்களேன். முதல்ல முருகன் விளையாடுறதுக்காகவே ஞானமலைக்கு வராரு. அப்புறம் அருணகிரிநாதரோட துணைய தேடுறாரு. அவங்களோட விளையாட்டு ஒரு புனிதமான பிணைப்பை உருவாக்குது. கடைசியா அந்த நிலையில கேட்கிற எல்லா வரங்களும் கொடுக்கப்படுது. இது ஒரு தெய்வீக சுழற்சி மாதிரி. சரி, இவ்ளோ அழகான இந்த கதையில இருந்து பக்தர்களான நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அருள் அப்படிங்கிற வார்த்தையை நாம அடிக்கடி கேட்டிருப்போம். அப்படின்னா என்ன? அது தெய்வத்துக்கிட்ட இருந்து வர்ற கருணை, ஆசிர்வாதம், கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக பரிசு. இந்த தெய்வீக விளையாட்டோட இறுதி பலனே இந்த அருள்தான். அருள் வாக்கிலிருந்து வர்ற இந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதியை மறுபடியும் ஒரு முறை பாருங்க. விளையாடுற செயலுக்கும் அருள பெறுகிற செயலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இது எவ்வளவு தெளிவா உறுதிப்படுத்துது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற மிக ஆழமான பாடம் இதுதான். இறைவனோட அருள பெற நாம கடுமையான சடங்குகள்ல மட்டும் ஈடுபடணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் உண்மையான சந்தோஷத்துல, ரொம்ப இயல்பான பக்தி தருணங்கள்லயும் அந்த அருள் நமக்கு கிடைக்கலாம். கடைசியா இந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். ஒரு தெய்வீக விளையாட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய அருள் மறைஞ்சிருக்குன்னா, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள்லயும் இயல்பான தருணங்கள்லயும் கூட ஒரு தெய்வீகம் ஒழிஞ்சிருக்குமோ? யோசிச்சு பாருங்க.